நம்முடைய அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, தேவன் அநேக வேளைகளிலே தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருடைய வார்த்தையை கேட்கிற நாம் எந்த அளவு அவருடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்துகிறோம், அதை உன்னிப்பாய் கவனித்து அதை கைக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கிறோம். பல வேளைகளில் நம்மில் பெரும்பாலானோர் அந்த வார்த்தையை கவனிப்பதிலும் அதை கைக்கொள்வதிலும் அசதியாய் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அசதியாய் இருப்பது போல வார்த்தையை கொடுத்த தேவன் அசதியாய் இருப்பதில்லை. வார்த்தையை அவர் விருதாவாக நமக்கு கொடுக்கவில்லை. அதை யாரிடம் கொடுக்கிறாரோ அவர்களை அவர் உன்னிப்பாக கவனிக்கிறார். அவர் நம்மை கவனிப்பதோடு மட்டுமில்லாமல், நாம் அந்த வார்த்தைகளை சரியாக கவனியாத பட்சத்தில், நாம் அதற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் நம்மை அவர் கேள்வி கேட்கிறார். நாம் மீறுகிற பட்சத்தில் நம்மை சிட்சிக்கிறார். நம்மை போல தேவன் கிடையாது. அவர் அசதியாய் இருப்பதில்லை. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய ரட்சிப்பிற்கானது. ஆகையால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு அதை கவனிக்க வேண்டும். தேவன் வாழ்நாளெல்லாம் நம்மை கவனமாய் வழிநடத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையோடு அது தொடர்புடையது. ஆகையால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு அதை கவனிக்க வேண்டும். மிக முக்கியமாக அது நித்தியத்தோடு, நம்முடைய ரட்சிப்பு நித்தியத்தோடு தொடர்புடையது. நாம் நித்திய அழிவிலிருந்து மீட்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருப்பதால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை இப்போ வாசித்த வசனத்தோடு தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது 2வது வசனத்திலிருந்து, ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? எத்தனை பிரசங்கங்களை, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலான எத்தனை புத்திமதிகளை நாம் கவனக்குறைவாய் கேட்டிருப்போம். அதை குறித்து அசதியாக இருந்திருப்போம், அதை தள்ளி இருப்போம். அன்பானவர்களே, அதை தேவன் கவனிக்கிறார், உன்னிப்பாக கவனிக்கிறார், அதை கேள்வி கேட்கிறார். ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதையோடு அவருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கீழ்ப்படிவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். God bless you.